நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2026 மீனராசி எப்படி இருக்குது சார்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான ராசி இருக்கிறதுலே. நம்ம ஜோதிடத்தில் பார்க்குற 12 ராசியில் ஜாலியான ராசி. எதை பற்றியும் பெருசாக கேர் பண்ண, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடியது அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கி மட்டும் தான் விடுவாங்க, வேறு எந்த விஷயத்திலையும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ராசியை இப்போ ஜென்ம சனியால் மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, எதிர்காலம் பற்றிய பயம், எதிலையுமே தடைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. யாரையும் நம்ப முடியாத சூழல். ஏன்னா எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் ஜென்ம சனியில் போயிட்டுருக்கு. 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனால பெரிய நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் வீட்டில் கேது ஒரு சப்போர்ட். அவங்களுக்கு எவ்வளோ தடைகள், பிரச்சனைலாம் அதையெல்லாம் தாண்டி தாக்கு பிடிக்கக்கூடிய சூழலை கொடுத்துரும். 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பார். இப்போ இந்த குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னென்ன விஷயம் சொன்னோமோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கப்புறம் குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ராசியை பார்ப்பார். ஸோ அந்த நேரம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போனோடனே மனதில் ஒரு தெளிவு வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், உடல் ஆரோக்கியம் சரியாயிரும், உறவுகள், நண்பர்கள்லாம் அவங்களால நல்ல ஆதாயம் வர்றது, எதுலேயுமே ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கிறது, காதல் வெற்றி பெறுவது, பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது, எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வீட்டில் மீன் வளர்க்கலாம், இல்லைன்னா மீனுக்கு எப்பவுமே ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சூப்பரான பரிகாரம். அதே நேரத்தில் திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகள் அல்லது யாசகம் எடுப்பவர்களுக்கு காவி உடை தானம் கொடுத்து முழு நேரம் உணவு கொடுப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஓகே சார், பல விஷயங்களை குறிப்பாக 12 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமையும் என்று நியூஸ் டே தமிழுக்கு நீங்கள் பேட்டி அளித்து வச்சுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நியூஸ் டுடே தமிழ் தந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி சார்.